எல்லாருக்கும் ஹாய். நான் வந்து இன்றைக்கி தட்டை செய்ய போகிறேன். அரிசி மாவில் இப்போ எப்படி செய்யுது நம்ம பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் இந்த கப்பில் அரை கப்பு வறுத்த வேர்க்கடலை எடுத்துருக்கேன். இது நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கொரன்னு. அவ்வளோதான், நான் கொரன்னு அரைச்சி எடுத்துட்டேன். 1 டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் மிளகு சேர்க்குறேன், 5 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 4 காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நான் அரைச்சிட்டேன். இந்த கப்பில் 1.5 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன், கடையில் வாங்கின அரிசி மாவு. இன்னும் அரை கப்பு அரைச்ச வேர்க்கடலை உள்ளே சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச மிளகு சீரகம்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ கை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடலாம் எல்லா பக்கமும். 2 டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெய் சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ கை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். தண்ணி சேர்த்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நான் 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணேன். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு இந்த மாவு நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன். மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். இனி நம்ம ஹோல்ஸை போட்டுக்கலாம். எண்ணெயில் போடும்போது அப்போ உப்பி வராது நம்மளுக்கு பூரி மாதிரி. அவ்வளோதான், எல்லாம் அப்படி நம்ம எடுத்து வச்சிடலாம். எண்ணெய் மீடியமாக சூடாக இருக்குது, உள்ளே சேர்த்துடலாம். அனல் வந்து நான் கம்மியாக தான் வச்சுருக்கேன். அவ்வளோதான், எடுத்துடலாம். நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா கலர் வந்து அவ்வளோதான், நம்மளே தட்டை ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.